ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து கொடுத்திருந்தோம். அதாவது ஆகஸ்ட் 13ல இருந்து 15க்குள்ள நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 80% ஆஃபர் வந்து கொடுத்திருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நாள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு, ஆகஸ்ட் 14 அண்ட் 15. ஓகேவா? ஸோ இந்த டேட்டுக்குள்ள, இந்த 2 நாளைக்குள்ள நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 80% ஆஃபர் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம ஓவராலா 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி 20 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ரிமைனிங் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த 80% ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 டே தான் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஆப்ல பாத்தீங்கன்னா ஆஃபர் போக தான் 2500 பிரைஸ் இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் 13 to 15க்குள்ள ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒனுக்கு 2500 பில் பண்ண வேண்டாம். நீங்க வெறும் 1599 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஸோ புதுசா யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எப்படி பேமெண்ட் பண்ணணுங்கிறத வீடியோவோட எண்ட்ல நான் சொல்றேன். குவான்ஸ் அண்ட் ரீசனிங் ஜாயின் பண்ண போறீங்கன்னா 1299 நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ 999 பே பண்ணா போதுமானது. சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பாத்தீங்கன்னா 699 பே பண்ணா போதுமானது. இங்கிலீஷ் கோர்ஸுக்கும் 699 பே பண்ணா போதுமானது. அதே மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்டிஎஸ் ஓட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செப்டம்பர் 30ஆம் தேதி தான் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எம்டிஎஸ்க்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷும் தான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய 45 டேஸ்ல நீங்க இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஸோ இந்த 2 சப்ஜெக்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதை வச்சுதான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி ஒரே இடத்துல கொடுத்துருப்போம். அதாவது 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதாவது ரயில்வேனா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும், எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். பேங்க், பிஓ அண்ட் கிளர்க்குன்னு எல்லா எக்ஸாமே இந்த ஒரே கோர்ஸ்ல கவர் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1599 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஓகேவா? ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த 1599 ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பர் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மெசேஜ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. 2 நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க சென்ட் பண்ணலாம். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்க அனுப்பக்கூடிய மெசேஜ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே போயிடும். அதனால நீங்க அகைன் ஒரு மெசேஜ் போட்டீங்க, அதுக்கு ரிப்ளை வரல அப்படின்னா திருப்பியும் ஒரு டைம் நீங்க வந்து மெசேஜ் போட்டு விட்டுருங்க. ஸோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே சொல்லிடுவாங்க. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 15 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ள கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாமுமே உங்களால கண்டிப்பா இந்த ஒரு கோர்ஸ், ஆல் இன் ஒன் கோர்ஸ் மட்டுமே படிச்சு கிளியர் பண்ண முடியும். அதாவது உங்களோட வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க கையில இருக்கக்கூடிய லேப்டாப், போன் இதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ், பிடிஎஃப் எல்லாமே இந்த கோர்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ முக்கியமா நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, அதே மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, என்னால ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாது மேம், எனக்கு டைமும் இல்ல, பேபிஸை பார்க்கணும், எனக்கு பிரைவேட் கம்பெனிலே ஒர்க் அதிகமா இருக்கு, காலேஜ்லேயே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மார்னிங் டு ஈவினிங் வரை காலேஜ் இருக்கு, ஸோ ஈவினிங் அப்புறம் கிடைக்கிற டைம்ல தான் நான் படிக்க முடியும், இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஓகே, எந்த டைம்னாலும் இந்த கிளாஸஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ 24/7. அதே மாதிரி உங்களுக்கு வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 விதத்துல பெனிஃபிட்டா இருக்கும். என்னன்னா நீங்க இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்ல ஆர்ட்ஸ் படிக்கலாம். எல்லா காலேஜுக்குமே கேம்பஸ் இன்டர்வியூஸ் வரும். ஸோ அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஃபுல்லா கூட படிக்க வேண்டாம். நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 வீடியோஸ் மட்டும் ஒவ்வொரு டாபிக்ல பார்த்துட்டு போனாலே கேம்பஸ் இன்டர்வியூல நல்ல ஸ்கோர்ல நீங்க வந்து ஈஸியா பிளேஸ் ஆகிடலாம். ஓகே, ஸோ காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமா இப்ப இருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க காலேஜ் முடிக்கும் போது ஒரு 21 வயசு 22 வயசுல
காலேஜை முடிச்சு வெளியே வரும்போது உங்க கையில ஒரு வேலை இருக்கும். அது கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி பிரைவேட் கம்பெனில ஒரு நல்ல பேக்கேஜ்லயும் அந்த வேலை இருக்கலாம். இல்ல நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் 12ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போதும். சிஹெச்எஸ்எல் ஓட குவாலிஃபிகேஷன் 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போதும். ரயில்வே என்டிபிசி ஓட குவாலிஃபிகேஷன் 12th முடிச்சிருந்தாலே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? சோ அதனால நீங்க காலேஜ் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலயும் நீங்க செலக்ட் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் இன்னும் கொஞ்சம் இதுல போடுற எஃபோர்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம், ஏன்னா கேம்பஸ் இன்டர்வியூங்கும் போது உங்க கேம்பஸுக்குள்ள உங்க கிளாஸுக்குள்ள இல்ல உங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்குள்ளதான் உங்களுக்கு போட்டி இருக்கும். அதே வெளியில காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கும் போது உங்க ஏஜ்ல இருந்து மேக்சிமம் ஏஜ் வரைக்கும் அந்த போஸ்டிங்க்கு யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அப்ப இதோட காம்படிஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப இதுல போடுற எஃபோர்ட்ல கொஞ்சம் அதிகமா இங்கேயும் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா ஒரு 20-22 வயசுக்குள்ள இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதேனாலும் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? அதனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹவுஸ் ஒய்ஃபும் உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நாம வந்து காலேஜ் படிக்கும்போது ரொம்ப நல்லா படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ ஃபேமிலி பிள்ளைங்க அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளோட சர்க்கிள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். சோ இன்னுமே நான் படிச்சு கிளியர் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமுக்குள்ள நீங்க படிக்கணும்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ் வெறும் 1599 தான். வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகும். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், ரிவிஷன் கிளாஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வீடியோஸாவும் பிடிஎஃப் ஆவும் எல்லாமே டெஸ்ட் பேட்சோட கொஸ்டின்ஸும் வீடியோவாவும் கொடுத்துருப்போம், பிடிஎஃபாவும் கொடுத்துருப்போம். ஸோ எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல எம்டிஎஸ்க்கு எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் வேணும், ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் தான் வேணும், எனக்கு மேக்ஸ் மட்டும் தான் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கோர்சஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் டீடைல்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. கோர்ஸ் ஜாயினிங்கோட டீடைல்ஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த எக்ஸாம் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியாது, எனக்கு ஏஜ் லிமிட் கரெக்டா இருக்குமா, குவாலிஃபிகேஷன் கரெக்டா இருக்குமா, இந்த மாதிரி இல்ல எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு டவுட் வருது, நான் இந்த மாதிரி நேம் பிரச்சனை இருக்கு, என்னோட ஆதார் கார்டுல நேம் இப்படி இருக்கு, நான் அப்ளை பண்ணும்போது நேம் இப்படி இருக்கு, என்னோட குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்கு, இல்ல என்னோட போட்டோ வந்து அதுல வந்து என்னால பேஸ் பண்ண இது பண்ண முடியல, அப்லோட் பண்ண முடியல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருக்கும். அந்த மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல் டைமா சப்போர்ட் பண்றதுக்காக தான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமே அவைலபிளா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 15க்குள்ள ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிரைஸை நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்லி 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், இல்ல சயின்ஸ் கோர்ஸ், இங்கிலீஷ் கோர்ஸ், நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்களோ அதுக்கான மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.